இந்த தூதர்கள் சொல்ல சொல்ல பிசாசு கடுப்பா இருக்கு. நான் இந்த பூமியில ஆளுகை செய்யறேன், இருக்கிற மனிதர்களெல்லாம் என் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டேன், யாரும் தேவனை துதிக்காதபடி பாவத்திலே வைத்திருக்கிறேன். ஆனா இந்த தேவ தூதன் சொல்றான், என்னன்னு சொல்றான்? பூமி அனைத்து அவருக்குன்னு. எப்படி சொல்லலாம்? இதெல்லாம் என் கண்ட்ரோல்ல இருக்கு. இந்த ஆடு மாடு பாம்பெல்லாம் மனுஷனுக்கு அடிமையா வைத்திருந்தேன், யாரு? தேவன். ஆனா பிசாசு வந்து என்ன பண்றான்? அந்த மிருகங்களுக்கு மனிதனை அடிமையா ஆக்கி விட்டார். யார கடவுள்னு படிக்கிறாங்க? பாம்பு, யானை, குரங்கு, இருக்கிற எல்லா பல்லி, எலி, இதெல்லாம் கடவுளை பாதிக்கும்படியாக. ஆனா தேவன் இவைகள் எல்லாம் மனிதனுக்கு அடிமையா வைத்தார். ஏன் இவர்களை கடவுளா படைக்கணும், வணங்கணும் பிசாசு நினைக்கிறானா? மனுஷன் எப்பொழுதும் அடிமையா இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய சாயல். தூதனுக்கு அந்த இவ்வளவு கூட இருந்த அந்த கெப்ரியேல் தூதன் கூட இருந்தவன் தான் யாரு? லூசிபர். எல்லாம் ஒன்னா இருந்தவன், தேவனுக்கு ரொம்ப பிரியமா இருந்தவன் தான். இன்னைக்கு இந்த மனிதர்களை மட்டும் விசேஷமா தேவன் படைச்சிட்டாரு. அது உனக்கு கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. தேவ தூதர்களுக்கு சேட்டைகளும் ரெக்கைகளும் வச்சு படைச்சிட்டு மனுஷனை மட்டும் அவர் சாயில, தம்முடைய சாயில படைச்சிடும் போது அவனுக்கு கடுப்பாயிடுச்சு. ஒரு சமயம் இவங்க எல்லாம் வல்லமையா எழும்பிடுவாங்களோ, நமக்கு ராஜ்யம் கிடைக்காதோ, நமக்கு அநேக நினைப்பு. இதனாலே மனிதர்கள் தேவனை துதிக்காதபடி, தேவன் மனிதன் மத்தியில் அன்பு வைக்காதபடி, மனிதனை தேவனுக்கு விரோதமா பாவம் செய்து கொண்டு அவனை என்ன பண்ணி டுஷ் பண்ணிக்கொண்டே. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தையை ஏசாயா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். செட்டைகளில் இருந்தன அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி 2 செட்டைகளால் பறந்து, அல்லேலூயா, பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது, அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னான். அல்லேலூயா. நம்ம எல்லாம் வசனத்தை படிச்சிருப்போம். இன்னைக்கு காலையில எப்படி ஜெபம் பண்ணலாம் அப்படின்னுட்டு நம்ம வார்த்தைகளில் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தார் வசனத்தின் மூலமாக. இந்த மாலை நேரங்களில் சரி நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும்னு, தேவ தூதர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்க ஜெபம் எப்படி பண்ணுவாங்க நம்மளுக்கு தெரியுமா? தேவ தூதர்கள் விசேஷமானவர்கள். நம்ம மனிதன் தேவனுடைய சாயலில் படைத்ததுனால நம்ம ரொம்ப விசேஷம். ஆனால் என்னன்னா, நம்ம ஒரு விசேஷம் என்னன்னா, அவர்கள் தேவனோடு எப்பொழுதும் இருக்காங்க, நம்ம தேவனை விட்டு பிரிந்திருக்கிறோம், அவ்வளோதான். அடிக்கடி நம்ம என்ன பண்ணுறோம்? தேவனிடத்தில் போய் சபைக்கு வரும்போது அவரை பார்க்குறோம். ஆனால் தேவ தூதர்கள் அப்படி அல்ல, 24 மணி நேரமும் தேவனோடு கூட இருக்கிறாங்க. ராமேன் சொல்லுவோமே, என்ன வித்தியாசம்? ஏன் அவர்கள் எப்படி இருப்பாங்க? நிறைய பேர் தேவ தூதர்கள்லாம் ராஜா போல இருப்பாங்க. இல்லை, அந்த வசனத்தை மீண்டும் முதல் வசனத்தை படிப்புமா. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு தேவ தூதனுக்கும் ஒரு விதமான பேர் உண்டு. கேப்ரியேல், மீகாவில், நிறைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவர் ஒவ்வொரு தேவ தூதனுக்கும் ஒரு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே தேவனை போற்றுகிற சேராபீன்கள் அவர்களுக்கு மேலாக நின்றார்கள். அந்த தூதர் பேரு. அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகளில் இருந்தன. செட்டைகள்னா நம்ம பறக்கிற, நமக்கு செட்டைகள் கிடையாது, ஆனால் அவர்களுக்கு செட்டைகள் இருந்தன. அப்போ எப்படி இருப்பாங்க? இப்போ மனிதர்கள் போல கிடையாது. நீங்கள் நினைக்கிற போல தேவன் படைச்ச படைப்பை பார்த்தீங்கன்னா, யானையின் வம்சம் அப்படி எடுத்தா நீர் யானை, காண்டா மிருகம், யானை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது 3 தானே ஒரே மாதிரி இருக்கும். யானையின் வம்சத்தில் அதான் சொல்லிட்டேன், நீர் யானை, யானை, காண்டா மிருகம்னு சொல்லிட்டேன். இது இல்லாமல் வேற எதாவது இருக்கா? பாம்பின் வம்சம்னு பார்த்தீங்கன்னா பாம்பு, நாகப்பாம்பு, நல்ல பாம்பு, வெரைட்டி, மலைப்பாம்பு, சைஸில் பெருசா, நல்ல பாம்பு, சிறு பாம்பு, புழு வகையெல்லாம் எதில் சேரும்? ஊரா, இதெல்லாம் பாம்பு ஊருன்னு பாரு, பிராணியில் போய் சேரும். ஆடு வகையெல்லாம் எதில் சேரும்? செம்மறி ஆடு, வெள்ளாடு, வேற மான், இவைகள் எல்லாம் மான் வகை எவ்வளோ இருக்கும், இதெல்லாம் ஆடின் வகையில் சேரும். குதிரை வகையில் என்னென்ன சேரும்? குதிரை, பரி குதிரைன்னு ஒன்று இருக்கு, கழுதை, இதெல்லாம் குதிரையின் வகைகள். வேற என்ன? கோழியின் வகைகள் சொல்லுங்களேன். கோழி, சேவல், வான்கோழி, நம்ம பேர் வச்சிருப்போம், ஆனால் அதுக்கு நிறைய பேர் உண்டு. நாட்டுக்கோழி, பொந்த கோழி, கருங்கோழி, பாய்லர் கோழி, நிறைய கோழி வகைகளில் பார்ப்போம். குருவி வகைகள், கிளி வகைகள் என்னென்ன பார்த்துருவோம் உங்களுக்கு? கிளி வகைகளில் பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸில் கிளி வகைகள் நிறைய இருக்கு. கிளி வகை எடுத்துனா பறவையில். இப்போ ஒவ்வொருத்துக்கும் ஒரு இனம், அதுக்கு தான் இனம். நம்ம இனம்ன்று வேற எடுத்துக்கிறோம். இப்போ இனம்ன்றது இங்கே எப்படி இருக்கு? மனுஷன்ல கருப்பர் இனம், வெள்ளை இனம் அப்படின்னு.
ஒரு காலகட்டத்தில் பிரித்தாங்க. ஆனால் தேவன் பார்க்கறது இவர்கள் மனித இனம். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. பறவை இனத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரிவுகள் இருக்கும். இது மேலே ஓங்கி பறக்கிறது, கீழே மட்டும் கொஞ்சமாக பறக்கிறது, மிடில் பறக்கிறது. அவர் இப்படி தான் பிரித்து வச்சிருக்கிறார். நம்ம மனுஷன்தான் ஒவ்வொரு விதமாக பிரிச்சிருப்பான். அவன் செய்கிற வேலையை வச்சுட்டு, அவங்க அப்பா தாத்தா செஞ்ச வேலையை வச்சுட்டு ஒரு மனுஷன் என்ன பண்ணுவாங்க, இவன் இந்த ஜாதின்னு பிரித்து. இது இனம் கிடையாது, மொழியும் கிடையாது. நம்ம இங்கே எங்கள் அப்பா இங்கே பிறந்துட்டு தமிழ்லே பேசிட்டு இருந்தாருன்னா, தாத்தாக்கு அப்புறம் தமிழ்லே பேசியிருந்தாங்கன்னா நானும் தமிழ் பேசுவேன். ஆனால் அதற்கு முன்னாடி என்ன பேசுனாங்க தெரியாது. கால சக்கரங்கள் மாறும். ஆனால் தேவன் இதை வைத்து மனிதர்கள் இடம் போடுவாங்க. ஆனால் தேவன் எப்படின்னா ஒவ்வொருத்தருக்கு ஒரு இனத்தை வைத்திருக்கிறார். தூதர்களுக்கு ஒரு உருவம் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு மிருகம் போல அதே பறவை இனம். எக்ஸாம்பிள், கிளி இனத்திலேயே ஒவ்வொரு இனம், ஒன்று பஞ்சவர்ண கிளின்னுவாங்க, ஒன்று பச்சை கிளின்னுவாங்க, ஒன்று நாட்டு கிளின்னுவாங்க, ஒன்று வெள்ளை கிளின்னுவாங்க, ஒன்று லவ் பேர்ட்ஸ். இதெல்லாம் நிறைய பேர் வரும். ஒன்று ஒரு முக ஜாடைகள் மாறி இருக்கும். இனம் ஒன்று தான், ஆனால் ஒரு உருவம் ஒன்று போல இருக்காது. அதன் குட்டிகளும் ஒன்று போல இருக்காது. ஒரு படைப்பும் நான் அடிக்கடி வேந்து பார்க்குற காரியம், தேவன் எது பண்ணாலும் உண்டு பண்ணாலும் ஒன்றுக்கு நிகராக பெஸ்ட்டாக தான் படிப்பார், தெரிஞ்சுக்கங்க. ஆனால் மனுஷன் எது செஞ்சாலும் 5 டையும் ஒரே மாதிரி இருக்கும். ஐஃபோன் 12 ப்ரோனா 12 ப்ரோவில் 100 ப்ரொடக்ஷன் பண்ணாலும் எப்படி தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒன்று மாறி இருந்தால் என்ன அர்த்தம், அது பேர் கெட்டு போன பொருள், அது ஒதுக்கப்பட்டது. ஆனால் தேவன் உண்டு பண்ணுகிறது, மனுஷன் எதை செஞ்சாலும் சரிங்க எல்லாம் ஒன்று போல இருக்கும். ஆனால் பெண்கள் செய்கிறது மட்டும் தோசை ஒன்று ஒரு விதத்தில் வரும், பூரி ஒன்று விதத்தில் வரும், சாப்பாடு ஒரே மாதிரி ஒரு சாப்பாடு ரெகுலராக வராது. ஆனால் தேவன் எது உண்டு பண்ணாலும் ஒன்றுக்கு நிகராக ஒன்று படைக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. ஒன்றுக்கு பெஸ்ட்டாக தான் இன்னொன்று படைப்பார். அப்போ உங்கள் படைப்பு இன்னொருத்தருக்கு பெஸ்ட்டாக தான் உங்களை படைச்சிருக்கிறார். ஆனால் நமக்கு அது தெரியாது. நமக்கு பார்க்குற பார்வை, கேட்குறதெல்லாம் பார்க்கும்போது, நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவங்க வெள்ளையாக இருக்காங்க, நான் கருப்பாக இருக்கேங்க, அதுலேயே ஒரு ஏற்றத்தாழ்வு. அவன் வசதியாக இருக்கா, என்கிட்ட நான் வசதி இல்லை, அதிலே ஒரு ஏற்றத்தாழ்வு. அவன் நல்ல வேலை இருக்கா, நான் நல்ல வேலை இல்லை. அவங்க அப்பா நல்ல வசதி, அவங்க நல்ல அரசியல் குடும்பம். இப்படியே ஏற்றத்தாழ்வை பார்த்து கர்த்தர் உனக்கு கொடுத்த பெஸ்ட்டை எதற்காய் படைத்தாரோ அதை நாம் புரிந்து கொள்வதில்லை. என்னைக்கு புரிஞ்சு கொள்கிறோமோ அன்னைக்கு அடுத்த கட்டத்துக்கு நேராக நம்ம கடந்து போவோம். அது தெரிஞ்சுக்கணும். தேவனை ஏற்றுக்கொள்றதுனால தேவன் என் தகுதியை உயர்த்துவார்னு நீ சொல்லுவது பொய், வேஸ்ட்டு. தேவன் மேலே விசுவாசம் இல்லை. அப்போ என்னவா சொல்லணுமா, என் அன்பு சகோதரியே, தேவன் படைச்சதே விசேஷமாக தான் படைச்சிருக்கிறார். அல்லேலூயா. நாளைக்கு மாற்றுவார், இனி மாற்றுவார் சொல்றது அவர் மேலே விசுவாசம் இல்லை. அவர் படைச்ச படைப்பை நம்ம ஈனம் பண்ணுறோம். ஆனால் உங்களுக்குள்ள விசுவாசம் எப்படியா இருக்கணும், நான் படைச்ச படைப்பே விசேஷமானது. சொல்லுங்களேன், கரங்களை உயர்த்தி. தேவன் என்னை படைத்த படைப்பு விசேஷமானது. நிச்சயமா என் அன்பு சகோதரியே, கர்த்தர் ஒரு காலத்தை நமக்காய் விசேஷமாய் மாற்றி கொடுப்பார். உண்மையாதான். இன்னைக்கு நம்ம தோற்று போன போல இருக்கலாம், இன்னைக்கு கையில் ஒன்றும் இல்லாதபடி இருக்கலாம், இன்னைக்கு நம்ம அநேகருக்கு மத்தியில் ஒரு பார்வைப்படாதபடி, அதாவது ஒன்றுத்துக்கு எதை நம்ம ஒன்று ஸ்பெஷல், ஒன்று ரவுடியாக இருந்தால் எல்லாரும் கண்ணுக்கு தெரியும், போனானே ரவுடிப்பா சொல்லுவான். ஒன்று பொறுக்கி பையன் தான், இவனா பொறுக்கி பையன்பா, திருட்டு பையன்பா, ஃபைண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இல்லை ரொம்ப ரிச்சாக இருந்தால் இப்போ இவன் கோடீஸ்வரன்பா, இவன் இப்படி இருக்காங்கன்னு. இல்லை அரசியல்வாதியாக இருக்கணும், இல்லை போலீஸ்காரன் தெரியும். எதுவுமே இல்லாத நடுத்தரமாக இருந்தால் நம்மளை ரோட்டில் போனாலும் கண்டுக்க யாருமே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அப்படி தான் இருக்கலாம். உலக பார்வையில் ஒருத்தரும் உன்னை கண்டுக்காதபடி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னை படைச்ச படைப்பே விசேஷ படைப்பு. ஒரு ஆமென் சொல்லுவேன். அப்போ தேவ தூதர்களுக்குன்னு ஒரு படைப்பை வைத்திருக்கிறார். அவர்கள் 2 சட்டைகள் உடையவர்களாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ சட்டைகள் இருக்குன்னா அவர்கள் நடக்கிறவர்கள் அல்ல, பறக்கிறவர்களாக இருக்கிறாங்க. படிங்க அடுத்தது. அவர்கள் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, அவங்க தேவனை எப்படி ஆராதிக்கிறாங்க பாருங்களா. 2 சட்டைனால அந்த கை ரெக்கன்னு வச்சுங்களேன், அந்த புறாவோ கோழிகளோ என்ன பண்ணும், அது தன் முகத்தை மூடும். தன் முகத்தை மூடி 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி. அப்போ அந்த சட்டைகள் மூலமாக கண்ணையும் என்ன பண்ணுது, தலையும் மூடுது, கால்களையும் மூடி. அப்போ தேவனுக்கு முன்பாக என்ன பண்றாங்க யோசிச்சு பாருங்க. தேவ தூதர் தன்னை தாழ்த்துறாங்க பாருங்க. தேவனை ஆராதிக்கும் பொழுது நம்ம ஆளுங்க தேவனை ஆராதிக்கிறது எப்படி, சர்ச்சில் உட்காரும் போது பார்க்கணும், சேரில் உட்காரும் போது
சேரில் நல்லா சாஞ்சிக்கின்னு கால் நல்லா எனக்கு தூக்கம் இங்கே தான் ரெஸ்ட்டாக இருக்குது, யாரும் இல்லை, முன்னாடி யாருக்கு இல்லை. இவர் போடுற கால் வந்து முன்னாடி உட்காந்துருக்கோம், கால் என்ன பண்ணுது, டிஸ்டர்ப் பண்ணிட்டு இந்த சேராவது கஷ்டப்பட்டு என்ன பண்ணணும், 2 பேரும் கை பிடியும் இல்லையா, கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கோம். அப்படி இதுக்கு மேலே ஒன்றா சேர் உடஞ்சிடும், நீங்கள் விழுந்துருவீங்க. இந்த சில சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா சேர் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதில் அவங்க உட்கார ஸ்டைலு. சில பேர் என்னவோ பிறந்ததே ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி என்ன பண்ணுவாங்க, அந்த சபையில் சேர் கீர் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா எப்படி போடுவாங்க தெரியுங்களா, கால் மேலே கால் போட்டு உட்காருவாங்க. எப்போ உள்ளே எதிர்க்கு வந்திருக்கோம் ஆலயத்துக்குள்ளே தேவனை மகிமைப்படுத்த. அல்லேலூயா. நம்ம மனிதர்கள் நம்ம நல்லா கோச் வீட்டெலாம் போட்டு இந்த இடம் அழுக்காக இருக்கு அப்படி அழக்காக உட்காந்துருப்போம், ட்ரெஸ்ஸு கலையாமல். நம்ம தேவனை ஆராதிக்க வந்திருக்க நம்ம நட உட இதெல்லாம் சொன்னால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படிலாம் கத்த சொல்லுவார். ஆமாம், இங்கே தேவ தூதர்கள் தேவனை ஆராதிப்பதற்கு அவர்கள் என்ன பண்ணுறாங்களாம், தன் முகத்தையும் காலையும் தன் செட்டையினால் அப்படின்னு எப்படி இருப்பாங்க தெரியுங்களா, அப்படியே குனிஞ்சி தன் சட்டைகளை மூடிட்டு அவருக்கு முன்பாக பணிந்து, எவ்வளோ பாருங்க. அதனால தான் அவர்கள் பாவத்தை தீண்டாதபடி அவர்கள் இன்னும் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரே ஒரு இனம்தான், அவங்களதுலேருந்து லூசிபர் இனம்தான் என்ன பண்ணுது, தேவனை முன்பாக ஒரு பெருமை பாராட்டி அதுலேருந்து விலகி வந்து என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு சத்ருவாய் மாறி நிற்கிறாங்க. மீதி இருக்கிறவர்களாக தேவனிடத்தில் பணிந்தவர்களாக இருக்கிறாங்க. ஏன் லூசிபர் விழுந்து போனானா, அவன் தேவனுக்கு முன்பாக உயர்த்தும்படியாக, தன்னை உயர்த்தி காட்டும்படியாக அவன் விரும்பினான். ஒரு ஆமென் சொல்லுமே, கவனிங்களே, அவன் விரும்பினான். இன்னைக்கு தள்ளப்பட்டனா இருக்கு. இன்னைக்கு மனிதனாக இருக்க நம்ம தேவனுக்கு முன்பாக நம்ம தாழ்த்தப்படணும். ஒரு ஆமென் சொல்லுவோமே. மற்ற மனிதர்களுக்கு முன்பாக நம்ம என்ன இருக்கணும், தாழ்மையை தரித்தவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தன்னைத்தானே தாழ்த்தும் பொழுது தேவன் உன் தலையை உயர்த்துவார். படிங்க. தன் கால்களை 2 செட்டைகளை மூடி 2 செட்டைகளால் பறந்து. அப்ப எத்தனை செட்டைகள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? நார்மலாக பறவைக்கு எத்தனை செட்டைகள்? 2. இந்த தேவ தூதருக்கு எத்தனை செட்டைகள்னு நிறைய பேர் தெரியாத வசனம் சொல்லுது. ஒரு செட்டையில் கையை 2 செட்டை, அதுவும் 2 சொல்லுது. 2 செட்டையினால முகத்தை முன்னாடி 2 சூழ்நிலை கால்களை மூடி 2 செட்டைகளால் என்ன பண்ணுறாங்க, பறந்து ஆராதிக்கிறாங்க. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். நான் எப்படி பாஸ்டர் முழங்கால் போடுறது கால் வலிக்கும், நான் எப்படி ரொம்ப நேரம் நின்னா எனக்கு கால் வலிக்கும். நம்மளோட கம்ஃபர்டபுள் பார்க்குறோம். ஒரு தேவ பறவைக்கு 2 ரெக்கை எதற்குன்னா நல்லா பறப்பதற்கு. அதில் ஒரு சிறகை நீ அடக்கிட்டு மீதி இருக்க சிறகுகளை பறக்கன்னா அதில் பறக்க முடியாது. ஆனால் தேவதூதன் பாருங்கள், கொடுக்கப்பட்ட 6 சிறகுகளை 4 சிறகுகளை தேவனுக்காய் பணிவதற்காய் தன்னை தாழ்த்தி 2 சிறகுகளை கஷ்டப்பட்டு பறந்து தேவனை ஆராதிக்கிற அந்த விசேஷத்தை பாருங்கள். இதனால தான் தேவன் அவர்களை விசேஷமாக வைத்திருக்கிறார். ஆக்கப்பூர்வமான காரியம், தேவனுடைய நேரடியான பணிகளை செய்வதற்கு அந்த தூதர்களை பயன்படுத்தி கொண்டிருந்தார். இன்றைக்கும் தேவன் உங்களையும் பயன்படுத்த ஆயத்தப்படுகிறார், ஆசைப்படுகிறார். நீ சாதாரண ஊழியம் பண்ணலாம், இல்லை ஊழியத்திற்கு நீ தகுதி இல்லைன்னு நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை தேர்ந்தெடுத்திருப்பது அது ஊழியத்திற்காய். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. நீ எதற்கும் நீ ஆலயத்துக்கு வர நினச்சிருக்கலாம், உங்கள் நன்மைக்காய் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு நினச்சிருக்கலாம். இல்லை, தேவன் அதற்காய் அழைக்கல, உங்களுக்கு நன்மையை கொடுத்து அவர் பணியை செய்வதற்கு இந்த உலகத்தில் தகுதி இல்லாத உங்களை தான் தகுதிப்படுத்தும்படியாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி வராமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. ஒரு ஐஸ்வர்யன் பார்த்து சொல்கிறான், இந்த சபைக்கு போகிறவங்கெல்லாம் ஒன்றும் இல்லாத ஆள். எப்படி சொல்கிறேன், ஒன்றும் இல்லாதவங்க வழி இல்லாதவங்க தான் போயிட்டு அல்லேலூயா சொல்லியிருக்காங்கன்னு ஒரு ஐஸ்வர்யன் சொல்லியிருந்தான். நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐஸ்வர்யன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நல்ல கோடீஸ்வரர். நான் சொன்னேன், ஆமாம் தகுதி இல்லை, ஒன்றுத்துக்கு இல்லை, அவன் தான் ஆலயத்துக்கு போகிறான். ஏன்னா நீ உலகத்தில் உன்னை தகுதிப்படுத்துவதற்கு உன் பணத்தை வைத்து உனக்குள்ளே கொஞ்சம் இருக்க திறமை வைத்து நீ வளர்ற. ஆனால் என் கடவுள் அப்படி இல்லை, தகுதி இல்லாத தேர்ந்தெடுத்து உன்னை போல தகுதி உள்ளவனாக இருக்க பற்றியா உன்னை வெக்கப்படுத்தும்படியா அவர்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா. விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. ஒருவன் தோற்று போனது எப்போ நொந்து போவானா, தனக்கு முன்பாக இருக்கிற எதிரி வல்லவனாக இருந்தானா தோற்று போனவன் தைரியமாக என்ன பண்ணுவான், தோற்று போனதில் ஒரு சந்தோஷப்படுவான். நான் இவர்கிட்ட தான் தோற்று போனேன்னு.
ஆனால் தோற்று போனவன் ஒன்றுத்துக்கும் உதவாத ஆளுக்கிட்ட தோற்று போனான்னா அந்த தோற்று போனவன் இருதயம் அவன் வாழ்நாள் இந்த மாதிரி அவன் இருதயம் என்ன பண்ணியிருக்காது, நொந்து போயிருக்காது. அப்போ தேவன் என்ன பண்ணுவார்னா உங்களை தான் தேர்ந்தெடுப்பார். என் அன்பு சகோதரி சகோதரிகள், ராஜாக்களை வெட்கப்படுத்த, ராஜாக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்த என் தேவனாகிய கர்த்தரை தேர்ந்தெடுப்பார். இங்கே 2 லைனில் அந்த தூதர்கள் தன் சேட்டைகள்னால் என்ன பண்ணுறாங்க, தேவனை ஆராதிக்க அவங்க பழகி கொள்ளுகிறாங்க. அப்புறம் படிங்க, ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஆமென். இப்போ கர்த்தரை எப்படி தொழுது கொண்டாங்க பாருங்க. இங்கே வைப்பா, இவர் தான் ஒரு தூதர். சட்டைகள் இப்படி வச்சுக்கோ, குனிஞ்சிக்கோ, காலை மறைச்சிக்கோ, இதுக்கு மேலே மறைக்க முடியாது. இதுதான் தூதர். நானும் ஒரு தூதர். இப்போ நம்ம யாரை ஆராதிக்கணும்? தேவனை ஆராதிக்கணும். தேவனை பார்த்து ஆராதிக்கணும். ஆனால் தேவனுக்கு முன்பாக அவரை பார்த்து ஆராதிப்பதே ஒரு கனவீனமாக நினைக்கிறாங்க. இந்த போதுண்டா, இது ஒரு கிராமத்துலாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்க வந்து ஒரு பெரிய நாட்டாமலாம் வந்தால் சாதா அந்த விவசாயி தொழிலாளி முகத்தை பார்த்து பேச மாட்டாங்க. ஐயா கவனிச்சிருக்கீங்களா? முகத்தை பார்த்து பேச மாட்டாங்க. அவர் முகத்தை பார்த்தாவே அதை பார்க்குறதே மரியாதை குறைச்சிடுவாங்க. அது மாதிரி பேசும்பொழுது வாய் இப்படி கையை வச்சுட்டு இப்படி பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஷோல்டரில் இருக்க துணியை எடுத்து இடுப்பில் கட்டிட்டு ஐயான்னுவாங்க. ஏன் இப்படி கை வச்சு பேசுகிறாங்க? நம்ம வாயிலேருந்து வருகிற காற்றோ ஒரு தண்ணீரை கூட அவர் மேலே என்ன பண்ணக்கூடாது, படக்கூடாது. அப்படி பத்திரமா அவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. இங்கே தேவதூதன் என்ன பண்ணுறான், இவ்வளோ காரியங்களை பண்ணிட்டு அவரை பார்த்து ஆராதிக்கும் போது 2 பேரையும் பார்த்துக்கிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து தேவனை ஆராதிப்போம்னு சொல்லிட்டு ஒருவர் தேவனை ஆராதிப்பதுக்கு முந்திக் கொள்கிறாங்க. பார்த்துட்டு ஆண்டவரை ஆராதிப்போமா. நம்ம என்ன பண்ணுறோம், ஆராதிப்பதற்கு கண்ணை மூடி ஆராதிங்கம்மா, கண்ணை கொட்டை திறந்து எல்லாம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம மட்டும் என்ன பண்ணுவோம், கொட்டை திரும்பி பார்த்துனுப்போம். நான் பார்த்தோன்னு டக்குன்னு கண்ணை முடிப்பாங்க. அப்போ நீ ஆராதிக்க வரல, வேடிக்கை பார்க்க வர, அப்படிதானம்மா? தேவனை பார்த்து எல்லா வானத்தை உயர்த்தி கொண்டு கையை தூக்கி உயர்த்துக்கு ஜெபம் பண்ணுங்க. முதல் எடுத்தோட கை 2 கை வந்துடும், அப்புறம் அரை கை, அப்புறம் கால் கை, அப்புறம் இப்படி வந்துடும். எவ்வளோ நேரம் தான் அடுத்து என்ன வேணும்னா, எவ்வளோ நேரம் தான் இந்த பாசிட்டிவ் இவ்வளோ நேரம் பண்ண சொல்லுவார். உங்கள் என்ன அடுத்து ரொம்ப நேரம், இன்னைக்கு என்ன ரொம்ப நேரம் நிற்க வச்சு பாட வச்சிட்டாரு. உங்களை பாட வைக்கல, உங்களை தேவனை ஆராதிக்க பழக்கப்படுத்தி கொண்டிருக்கோம். அல்லேலூயா. நீங்களும் நானும் சேர்ந்து தேவனை ஆராதிக்கிறோம். இப்போ சபையில் நீங்கள் இங்கே எங்களை பார்த்து, நாங்கள் உங்களை பார்த்து ஆராதிக்கிறது தான் அங்கே சபையில் அங்கே தேவதூதர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. நீங்கள் பலிபீடத்தை பார்த்து பாடுறீங்க, நாங்கள் உங்களை பார்த்து ஆராதிக்கிறோம். அப்போ யாரை ஆராதிக்கிறோம்? இது எங்கேருந்து கற்றுட்டு வந்து பண்ணுறோம்? விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. ஒரு காலகட்டங்களில் இப்படி ஆராதனை கிடையாது. நீங்களும் இப்படி இருப்பீங்க, நானும் இப்படி இருப்பேன். ஏன்னா இதுதான் பலிபீடம், தேவன் இங்கே தான் இருக்கார். என்ன பண்ணுவாங்க, ஆசாரியர் இங்கே தான் பூஜை பண்ணுவார், நீங்களே இங்கே தான் பூஜை பண்ணுவீங்க. இன்னும் சில இந்து மார்க்கத்தில் என்ன பண்ணுறாங்க, அந்த வழிமுறையை கற்றுக் கொண்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எல்லாம் அங்கே தான் ஆராதனை, ஏன்னா அங்கே தான் இருக்குது உருவன்ட்டு. ஆனால் சபைகளில் தான் பாஸ்டர் ஆடியன்ஸை பார்ப்பாரு, ஆடியன்ஸ் நம்மளை பார்ப்பாங்க. 2 பேர் சேர்ந்து ஆராதிக்கிறது. எங்கே இந்த பழக்கம் எங்கேருந்து வந்தது? அல்லேலூயா. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. படிங்க, ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அல்லேலூயா. ஒருவர் சொல்றாங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். தேவனை ஆராதிப்பதற்கு ஒரு முறை இருக்கு. இதெல்லாம் நம்ம அங்க தேவதூதர்கள் கருத்துட்டு வந்திருக்கோம். படிங்க தொடர்ந்து. பரிசுத்தர் பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அல்லேலூயா. இந்த தூதர்கள் சொல்ல பிசாசு கடுப்பா இருக்கு. நான் இந்த பூமியில ஆளுகை செய்யறேன், இருக்கிற மனிதர்களெல்லாம் என் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டேன், யாரும் தேவனை துதிக்காதபடி பாவத்திலே வைத்திருக்கிறேன். ஆனா இந்த தேவதூதன் சொல்றான், என்னன்னு சொல்றான், பூமி அனைத்து அவருக்குன்னு. எப்படி சொல்லலாம்? இதெல்லாம் என் கண்ட்ரோல்ல இருக்கு. இந்த ஆடு மாடு பாம்பெல்லாம் மனுஷனுக்கு அடிமையா வைத்திருந்தேன், யாரு? தேவன். ஆனா பிசாசு வந்து என்ன பண்றான், அந்த மிருகங்களுக்கு மனிதனை அடிமையா ஆக்கி விட்டார்கள். யார கடவுள்னு படிக்கிறாங்க? பாம்பு, யானை, குரங்கு, இருக்கிற எல்லா பல்லி, எலி, இதெல்லாம் கடவுளை பாதிக்கும்படியாக. ஆனா தேவன் இவைகள் எல்லாம் மனிதனுக்கு அடிமையா வைத்தார். ஏன் இவர்களை கடவுளா படைக்கணும், வணங்கணும் பிசாசு நினைக்கிறான்னா, மனுஷன் எப்பொழுதும் அடிமையா இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய சாயல்,
தூதனுக்கு அந்த இவ்வளவு கூட இருந்த அந்த கெப்ரியேல் தூதன் கூட இருந்தவன் தான் யாரு? லூசிபர். எல்லாம் ஒன்னா இருந்தவன், தேவனுக்கு ரொம்ப பிரியமா இருந்தவன் தான். இன்னைக்கு இந்த மனிதர்களை மட்டும் விசேஷமா தேவன் படைச்சிட்டார். அது உனக்கு கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. தேவ தூதர்களுக்கு சேட்டைகளும் ரெக்கைகளும் வச்சு படைச்சிட்டு மனுஷனை மட்டும் அவர் சாயில தம்முடைய சாயில படைச்சிடும் போது அவனுக்கு கடுப்பாயிடுச்சு. ஒரு சமயம் இவங்கெல்லாம் வல்லமையா எழும்பிடுவாங்களோ, நமக்கு ராஜ்யம் கிடைக்காதோ, அவனுக்கு அநேக நினைப்பு. இதனாலே மனிதர்கள் தேவனை துதிக்காதபடி, தேவன் மனிதன் மத்தியில் அன்பு வைக்காதபடி, மனிதனை தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து கொண்டு அவனை என்ன பண்ணி டுஷ் பண்ணிக்கொண்டே இருந்தான். இப்போ எல்லாம் அவனு நினைப்பு என்னன்னா, எல்லாரும் என் கண்ட்ரோலில் இருக்கிறாங்க, எல்லாம் அப்பா கண்ட்ரோல் இல்லை முடிவு பண்ணிட்டான். ஆனால் தூதர்கள் பாடுறாங்க, பூமி அனைத்தும் யார் கையில் இருக்கு? அவருடைய மகிமையில் இருக்கு. அல்லேலூயா. கேட்கும் போது அவனுக்கு கடுப்பாக இருக்கு. உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கணும். என் அன்பு ஜனமே, என் வாழ்க்கை முழுவதும் தேவன் தான் என்ன பண்ணுற ஆளுகை செய்கிறார். சொல்லுங்களேன், என் குடும்பத்தை தேவனாகிய கர்த்தர் ஆளுகை செய்கிறார். கரங்களை திட்டி வராமே சொல்லுவோமே. அல்லேலூயா. நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லணும், என் குடும்பத்தை தேவன் தான் ஆளுகை செய்கிறார். பிசாசு பாப்பான், இவனை கடனில் வச்சேன், வேலை இல்லாமல் வச்சேன், இவன் குடும்பத்தில் அழுகை வச்சேன், ஆனால் அப்பயும் அவங்க அப்பாவை புகழ்றாளே பொறாமப்படுவான். இன்னும் வாழ்க்கையில் என்ன பண்ணுவான்? நெருக்கத்தை உண்டு பண்ணுவான். ஒரு லெவலுக்கு மேலே அதான் வசனம் சொல்லுது. படிங்க, 4 படிங்க. கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து, சத்தத்தினால் வாசல்களின் நிலைகள் அசைந்து, ஆலயம் புகையினால் நிறைந்தது. அல்லேலூயா. தேவதூதர்கள் ஆராதிக்கிறது அந்த ஆலயமே என்ன பண்ணுதான்? ஒரு புகை மூட்டை போல ஒரு அசைவுதல் இருக்கு. இங்கே நம்ம ஆராதிக்கிறோம், அந்த மியூசிக்லாம் போட்டு தான் அந்த பில்டிங்கை புர்ன்னு ஒரு அதிர்வு கொடுக்குறோம், தவிர நம்ம சரீரத்துக்குள்ளேருந்து ஒரு வல்லமை வெளிப்படலை. நம்மளாம் கைத்தர சொன்னால் மெதுவடை கூட கிட்டுரும். இப்படி கிட்ட வந்துட்டு இப்படி ஸ்லோ கை தட்டி ஜெபம் பண்ணுங்க, வாயில் வராது, கையும் வராது. இங்கே பாருங்க, அந்த ஆலயம் அதிர்ந்துதான், புகைமூட்டம் போல ஒரு எழுப்புதல். நம்ம நினைப்பா டீசெண்டாக ஜெபம் பண்ணல. தேவன் டீசெண்டாக எதிர்பார்க்கலையே. அவர் எதிர்பார்த்தாரா என்கிட்ட வந்து டீசெண்டாக வந்து ஜெபம் பண்ணுன்னு? இந்த டீசென்ட்னா என்ன அர்த்தம்? டீசென்ட் எதற்குள்ள அடங்குதுன்னா பெருமைக்குள்ளாக அடங்குது. நான் இப்படி தான். என் கூட ஒரு பாஸ்டர், என் கூட இந்த நண்பர், ஒரு காலகட்டங்களில் நண்பராக, குடும்ப உறவு நண்பராக இருந்தவர், நல்லா ஜாலியாக இருப்பார், வேலை செஞ்சுட்டு இருந்தார். திடீர்னு அவங்க அப்பா இறந்துட்டார். உடனே அந்த ஊழியம் அவருக்கு வந்துடுச்சு. இதுவரையும் ஜாலியாக இருந்தவர் இப்போ ஊழியம், நீ தான்ப்பா மூத்த பிள்ளை, நீ தான் ஊழியம் பண்ணோன்னே அந்த வெள்ளை ட்ரெஸ்லாம் மாட்டிட்டார். அப்படியே ஷோல்டர் கொஞ்சம் தூக்கிட்டார். நான் பார்த்துட்டு, எப்படி இருக்க அப்படின்னால, ஷோல்டர் கீழே இறங்க மாட்டேது. எவ்வளோ நேரம் அவர் தூக்கி வச்சுருப்பார். அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துச்சு. எப்படி பாருக்க, பிரைஸ் லார்ட், நல்லா இருக்கேன், கர்த்தருடைய கிருபையில் நான் நல்லா இருக்கேன். நான் கேட்குறேன், எவ்வளோ நேரம் தம் பிடிச்சின்னு இருப்பேன், கொஞ்சம் ஃப்ரீயாக தான் விட. அப்போ கூட சிரிக்க மாட்டேன். காதில் போய் கேட்குறேன், என்ன பதவி வந்த உடனே பாஸ்டர்னு, கர்த்தர் இவ்வளோ குடும்பத்தின் பாரத்தை என்கிட்ட கொடுத்துட்டேன். யாரு இவ்வளோ இப்போ குடும்பத்தின் பாரத்தை கொடுத்தா அதுக்கு சிரிக்க வேணான்னு கர்த்தர் சொன்னாரா? அல்லேலூயா. அடே பெருமை. ஏன்னா இப்போ எல்லாம் பதவி எல்லாம் இப்போ பெரிய தலைமை பாஸ்டர் ஆகிட்ட உடனே இந்த ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணிக்கிட்டு, இன்றைக்கி குடும்பத்தில் பாருங்கள் நல்லா இருப்போம். இந்த பிள்ளைங்களாம், பெண் பிள்ளைங்களை பாருங்களேன், ரொம்ப மோசமாக இருக்கும். நல்ல வீட்டில் செல்லையமாக ஜாலியாக விளையாண்டுருக்க ஒரு குழந்தைத்தனமாக இருக்கும். கல்யாணம் பண்ணி முடிச்சோன்னே என்னவோ அந்த மாதிரி தான் குடும்பத்தை கட்டி காக்கிற மாதிரி அப்படியே சாவி கொத்து எப்போ தேடினே அப்படி சுற்றின்னு இருப்பாங்க. ஆனால் அந்த வீட்டில் இருக்க கல்யாணம் ஆனவர் இன்னும் கிரிக்கெட் ஆடிக்கிட்டு, கோலி ஆடிக்கிட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட சுற்றின்னு இருப்பார், விளையாட்டு பிள்ளையாக இருப்பார். ஆனால் அந்த பிள்ளை மட்டும் கல்யாணம் ஆகிட்டு ஒரு வீட்டுக்கு வந்தோடனையும் எல்லாம் சொல்ல, நீ மருமகமா, நீ தான் குடும்பத்தை பார்க்கணும், நீ தான் கடமை பார்க்கணும். அப்படியே அந்த பிள்ளைக்கு எப்போ உங்கள் கௌரவத்தை பார்க்குறியோ, எப்போ டீசெண்ட் பார்க்குறியோ, அது பெருமைக்கு உட்பட்டதாக இருக்குது. தேவன் நீ பெருமையாக இருந்தா எதிர்த்து நிற்கிறார். நீ குழந்தைத்தனமாக இருந்தீன்னா உனக்காக எல்லாமே என் தேவனாகிய கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. இங்கே நீ ஜெபிக்கும் பொழுது அந்த ஆலயம் அதரணும். இங்கே ஆலயம் அலைஞ்சான். கூப்பிடுதலின் சத்தத்தினால் வாசல்கள் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன்.
நம்ம ஜெபிக்கிறோன்னா உன் ஜப அறை எப்படியா இருக்கணும்? பாஸ்டர் சொல்லிட்டாரு, ஒரு சாம்பிராணி எடுத்துகிட்டு வந்து கொசுவத்தி புகை எடுத்துகிட்டு வந்து புகையாக இருக்கணும். புகையாக இருக்கா பாஸ்டர்? ஓகே, நீங்கள் சொன்னது சரியாக போச்சா? இல்லை, சத்தமாக இருக்குது. 2 டிவி சவுண்டு போட்டு 2 ஆடியோ இன்ஸ்ட்ருமெண்ட் இப்போ நாடகத்தை வச்சுட்டு சவுண்டாக இருக்கா பாஸ்டர்? புகை இருக்குது, சவுண்டு இருக்குது, மேட்சிங் சரியாக போச்சு. நம்ம இப்படி தான் பண்ணிருக்கோம். ஆலயத்துலேயும் அப்படி தான் இருக்கும். புகை இன்னைக்கு புகை லைட்டிங்லாம் கொடுத்தாச்சு, மியூசிக் எல்லாம் போட்டாச்சு. ஆனால் துதிக்க வேண்டிங்க துதிக்கல. ரோபோட்டு மிஷின் மட்டும் என்ன பண்ணி கொடுத்து டம்மு அவனும் அடித்து காசு எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்கன்னு சேர்ந்து செம்மாட்டே அடிச்சு வெளியே போகிறவங்களுக்கு கடுப்பாக இருக்கும், என்னடா பண்ணுகிறாங்க. ஆனால் நீங்கள் பாடுற பாடல் தேவனுக்கு பிரியமாக இருக்கு. அல்லேலூயா. நீ தேவனை ஆராதித்து பாரு. தூதர்கள் காட்டிலும் நீங்கள் மேலானவர்கள். விசுவாசிராமன் சொல்லுவேமே, தூதர்களுக்கு கொடுக்காத ஸ்தானத்தை என் தேவனாகிய கர்த்தர் உனக்காய் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி விசேஷமாக ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. தேவன் படைத்தாருங்க, தூதர்களுக்கு வல்லமை கொடுத்து தூதர்கள் மூலமாய் படைத்திருக்கலாம், என்ன எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஆனால் படைத்ததுக்கு பேர் வச்சது மனிதன். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. அப்போ யார் பெரியவர்? ஒரு பிள்ளைக்கு பெக்கிறது நீங்களா இருக்கணும். பேர் வைக்கிறதுக்கு யார்ட்டையாவது எத்தனை வரைக்கும் பெரிய தலைவர்கிட்ட. இப்போ யார் பெரிய ஆள்? பிறந்த குழந்தை பெருசா, பெத்த தாய் தகப்பன் பெருசா, பேர் வைக்கிறவர் பெருசா? எனக்கு அவர் தாங்க பேர் வச்சார். எனக்கு எங்கள் தாய் மாமா பேர் வச்சது. எனக்கு அந்த கட்சிக்கார் பேர் வச்சார். இந்த ஜெயக்குமார் போவார் அடிக்கடி. பிறந்து பேர் வச்ச குழந்தைக்கு 2 ரூபா ஒரு 1000 ரூபா வாங்க அவர்கிட்ட, ஐயா ஒரு பேர் வைங்கன்னு. அந்த குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா தெரியாது. அவர் என்ன பண்ணுவார், சேகர்னு வைப்பார். அது பார்த்தா பொன் குழந்தை, ஐயா அது பொன் குழந்தை அப்படின்னா வள்ளின்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். ஆல்ரெடி பேரை வச்சுட்டு இருப்பாங்க. இல்லை உண்மையாகவே அவர் வந்து பேர் வச்சாருன்னா, இப்போ இருக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு யார் பேர் வச்சா தெரியுமா? ஒரு எம்எல்ஏ வச்சு. உங்கள் அம்மா பெற்றது பெருசாக தெரியாது, பேர் வச்சவங்க பெருசாக தெரிவாங்க. அதே போல் தான் என் தேவன் உனக்காய் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்கிறார். காட்டு மிருகங்களுக்கும் நீ பெற்ற பிள்ளைக்கு யாருங்க பேர் வைக்கிறா? அந்த அதிகாரத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிறார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுமே. என்னதான் இருந்தாலும், சாம்பார் ரசமாக இருந்தாலும் நீ செய்யுமா அதுக்கு நீ வைக்கிறதான் பேர். உண்மையா இல்லையா? காரக்குழம்புல கறி போட்டா, காரக்குழம்புல சுண்டல் போட்டா, சரி அது என்ன சுண்டக்காய் போட்டா, காரக்குழம்புல மீன் போட்டா பேர் நம்ம தான் வச்சுக்கணும். மீன் குழம்பு அது இருக்காது, வேற தான் இருக்கும். ஆனால் நான் செஞ்சுட்டேன், இதுக்கு இதான் பேர். இந்த பேரை யாரால் மாற்ற முடியுமா? யாரால் மாற்றினாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு கிடையாது. ஏன்னா நான் வச்சிருக்க பேர், இதுக்கு பேர் என்னம்மா இது பேர், இதுக்கு தாங்க சாம்பார். சாம்பார் மாதிரி தெரியலையே, கொடுத்தா ஒரு வீட்டில் போய் சாப்பிட்றேன், அந்த காஃபியா டீயான்னு தெரியல. நான் நினச்சி பூஸ்டாக இருக்கும்போது சாப்பிட்டுக்கிறேன். அந்த அம்மா சொல்கிறாங்க, காஃபி எப்படி இருந்தது? காஃபியாம்மா இது? சரிம்மா. நாங்கள் ஒரு பேர் வச்சோம், இதுக்கு காஃபியாக இருக்கும்னு. பாஸ்டர் அம்மா சொல்கிறேன், இல்லைங்க இது டீ தாங்கன்னு. நான் 2 பேரும் இல்லைங்க டீயும் இருக்காது, இது வந்து என்ன பூஸ்டாக தான் இருக்குன்னு. அவங்க சொல்ல எப்படி டேஸ்ட்டாக இருந்ததுங்களா? இதுதான் எங்கள் ஊர் காஃபின்றாங்க. பேர் என்ன வச்சுருக்காங்க? நான் ஒத்துக்க முடியுமா? இல்லைன்னு சொன்னால் அந்த இருக்கிற காஃபி பிடிங்கிடுவாங்க, அடுத்த முறை கொடுக்க மாட்டாங்க. அதனால் ஒத்துக்கிட்டு தான் வரணும். அப்போ பேர் வைக்கிற வல்லமையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். தூதர்களை காட்டிலும் விசேஷமானவர்கள். ஆனால் தூதர்கள் தன் ஸ்தானத்தில் அப்படியே நிலை கொண்டு இருக்கிறாங்க. நம்ம தான் அப்போ என்ன பண்ணிக்கொண்டோம், தன் ஸ்தானத்தை விட்டு மாறிக்கொண்டே இருக்கிறோம். என்னைக்காவது ஒரு நாள் உன் ஸ்தானத்தில் நீ நிலையாக இருப்பேன்னா தூதர்களை காட்டிலும் கர்த்தர் உன்னை மேன்மையை வைப்பதை உன் கண்கள் பார்க்கும். ராமேன் சொல்லுவோமே, சத்தமாக சொல்லுவோமே. அல்லேலூயா. இன்னொரு ஏன் தூதரை காட்டிலும் நீ ஸ்பெஷல்ன்ற ஒரு காரியத்தை சொல்ற பாருங்க. தூதன் அப்போ படைச்சதுல இப்போ வரையும் ஓடினே இருக்கான். ஒரே வாட்டி ஒரு கூட்டம் தப்பு பண்ணிச்சு, 3ல் ஒரு பங்கு என்ன பண்ணிட்டாரு, பூமிக்கு அமுச்சு விட்டார். லூசிபரோட கூட சேர்த்து 3ல் ஒரு பங்கு 33.3% 33 தேவர்களை என்ன பண்ணிட்டார் தேவன், பூமிக்கு அமிச்சிட்டார், சபிச்சு அமிச்சிட்டார். மீதி இருக்கவங்கெல்லாம் அப்பத்துலேருந்து இப்போ வரையும், உலகம் தோற்றம் முதல் இது வரையும் தேவனோட பணி செய்து கொண்டே இருக்காங்க. நம்ம பாருங்க, 60 வருஷம் பணி செய்வோம், 80 வருஷம் பணி செய்வோம், அதுக்கப்புறம் நல்லா போய் ரெஸ்ட் எடுக்கிறவங்க விசேஷமா, வேலை செஞ்சுனே இருக்கவங்க விசேஷமா? வேலை செஞ்சுருக்க விசேஷமாம்மா. வேலை செஞ்சுட்டு யாருக்கு ரெஸ்ட் கிடைக்குதோ அவனுக்கு ராஜா வீட்டு கண்டுபிடிங்க. வேலைக்கு எவ்வளோ ரெஸ்ட் கிடைக்குது, நான் பார் ஓடினே இருக்கேன். ரெஸ்ட்டு திருப்பி தேவன் வரும்பொழுது தான் உனக்கு திருப்பி என்ன இருக்குது, ஒரு வாழ்க்கை, மீண்டும் ஒரு ஓட்டம், அந்த பரலோக ராஜ்யத்துக்காக காத்திருக்கிறோம். எப்போ தேவ ராஜ்யம் வருதுன்னு தெரியல. முன்னவும் மறிச்சவங்களும் ரொம்ப ரெஸ்ட் எடுத்துனுக்கிறாங்க. ஆனால் தேவதூதர் மட்டும் பணி செஞ்சுனே இருக்கான். யார் பெஸ்ட்டு? நம்ம ரெஸ்ட் எடுக்கிற நம்ம தான். அப்போ யார் விசேஷமானால அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்போ தேவ தூதர்களை காட்டில் உன்னை விசேஷமாக படைத்திருக்கிறார்.